அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல நீங்களோ, நானோ எல்லோருமே நாங்க தேடிக்கொண்டிருக்கிற விஷயம், நாங்க ஓடிக்கொண்டு, அலைஞ்சு கொண்டு எல்லோருமே எதிர்பார்க்கிற விஷயம் சந்தோஷமும், நிம்மதிதாங்க. இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறது, கஷ்டப்படுறது, உழைக்கிறது, ஊரு விட்டு, நாடு விட்டு, ஆ கஷ்டப்படுறது எல்லாமே ஒரு சந்தோஷமும், நிம்மதியும் அவங்களோட வாழ்க்கையில கிடைக்கிறதுக்காக தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்த நாங்க நினைக்கிறோம். நாங்க இப்படி இருந்தா தான் சந்தோஷமா வாழுவோம். அப்படி இருந்தா தான் சந்தோஷமா எங்களால வாழ முடியும். அவங்க எங்க கூட பேசினா தான் வாழ முடியும். இவங்க எங்க கூட பேசினா தான் வாழ முடியும். இதுதான் சந்தோஷம், இதுதான் நிம்மதின்னு சொல்லி, நாங்க சில விஷயங்கள நாங்க அடிப்படையா வச்சு, இதுல தான் எங்க சந்தோஷம் இருக்குன்னு நாங்க அத எங்க மனசுக்குள்ளேயே ஒரு வரையறையில வச்சிருக்கோம். உண்மையிலேயே அது இல்ல சந்தோஷம். எங்கட மனசால உணர்ற சில விஷயங்கள் தான் சந்தோஷம். சந்தோஷத்த நாங்க நினைக்கிறோம், எல்லாமே எங்களோட லைஃப்ல கிடைச்சிட்ட பிறகு எங்களுக்கு கிடைக்கிறதான் உண்மையான சந்தோஷம். நாங்க நினைக்கிறது எல்லாமே எங்களோட லைஃப்ல கிடைச்சிட்டு, இதுக்கப்புறம் வரதான் உண்மையான சந்தோஷம் என்று நாங்க நினைக்கிறோம். அதில் உண்மையான சந்தோஷம். உண்மையான சந்தோஷம்ங்கிறது எங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நாங்க திருப்தி அடைஞ்சு நிம்மதியா வாழ்றது தான், அதில கிடைக்கிறது தான் எப்பவுமே பெஸ்ட்டான உண்மையான சந்தோஷமா இருக்கும். அது ஒரு பொருளாலேயோ, இல்ல ஒரு மனிதராலேயோ, இல்ல ஒரு பேராலேயோ, புகழாலேயோ கிடைக்கிறது இல்ல. ஒரு சந்தோஷம்ங்கிறது முதல்ல எங்களோட மனம் அதை ஏற்றுக்கொள்ளணும். இது எங்களுக்கு கிடைச்ச லைஃப், எங்களுக்கு கிடைச்சது, இது எங்களுக்கு கிடைச்ச வீடு, இது எங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை, இது எனக்கு கிடைச்ச பிள்ளைகள். எங்களுக்கு லைஃப்ல கிடைக்கிற எல்லாற்றையும் எங்களோட மனசால நாங்க ஏற்றுக்கொள்ளணும். எதிர்பார்ப்புகள குறைக்கணும். இது 2மே எங்களோட வாழ்க்கையில நாங்க எங்களோட மனசால உணர்ந்துட்டோம்னு சொன்னா, எங்களுக்கு நிம்மதியும், சந்தோஷமும் எங்களோட லைஃப்ல தானாகவே எங்கள நோக்கி தேடி வரும். இல்லாதவங்கள நினைச்சுட்டு, அதுக்காக வருத்தப்பட்டுட்டு, அதுக்காக கவலைப்பட்டுட்டு, எங்களோட லைஃப்ப நாங்க ஓட்டிட்டே போய் எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, எனக்கு லைஃப்ல எதுவுமே இல்ல, போயிட்டே இருந்தோம்னு சொன்னா, கடைசியில நாங்க போய் எங்களோட லைஃப்ப திரும்பி பார்த்தோம்னா, எங்களுக்கு கிடைக்கிறது வயசும் போய், எங்கட வாழ்க்கையும் போய், எல்லாமே ஒரு ஜீரோவாகத்தான் இருக்கும். நிம்மதியும் சந்தோஷம்ங்கிறது எங்கட மனசால உணர்ந்து, எங்கட மனச அத ஏற்றுக்கொண்டு, எங்கட கிடைக்கிறத்த எதிர்பார்ப்புகள ஏற்றுக்கொண்டு, அத நாங்க வைக்கிறதுல தான் அந்த சந்தோஷம் இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்துக்காக, கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நாங்க கவலைப்படுறத விட, எங்களுக்கு கிடைச்ச விஷயத்த எங்களுக்குள்ள நாங்க உணர்ந்து, அத வெளியில் தேடாம எங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டு வாழ்றது தான் உண்மையான பெஸ்ட்டான சந்தோஷம். இப்படி வாழ்றவங்க என்னைக்குமே லைஃப்ல ஜெயிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் இது புரியும்.